IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். லியா மாரன் மேக்கப் ஆர்டிஸ்ட். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி வந்து காலேஜ் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோஸ். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டைசன் ஏர்ராப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணேன். தி பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து நிறைய ப்ளோ ட்ரை வாங்கணும். இப்போ நான் ஹேரை செட் பண்ணிவிட்டு நான் கிளம்பணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ளோ ட்ரை வாங்கணும். அதுக்கப்புறம் ஹேர் வந்து ஸ்ட்ரைட்னர் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டாங்ஸ் பண்ணுறதுக்கு டாங்ஸ் மிஷின் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே சேர்ந்த ஒரு கிட்ட தான் இந்த டைசன். இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் அந்தளவுக்கு டேமேஜ் ஆகிறதுலேருந்து நிறைய சான்சஸ் இருக்குது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஹீட் நிறையா யூஸ் பண்ணுவோம் இல்லையா. நம்ம ஐனிங்கோ கேர்ள்ஸோ பண்ணும்போது ஹீட் நிறையா யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு ஹீட்டு தேவைப்படாது. பட் உங்களோட ஹேர் நீங்கள் நினச்ச மாதிரி அழகாக பவுன்ஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஹேண்டில், இது வந்து ட்ரையர் அண்ட் இது ரெண்டுமே Institute of Science and Technology Tanjavur, BTech Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. ஓப்பன் பண்ணுறேன். நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணோடனே டைசனோட ஒரு பேம்ப்ளெட் இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா வேக்யூம். ஸோ அவங்களோட ப்ராடக்டில் இதுவும் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். இதில் என்னெல்லாம் அப்சர்வ் ஆகும், எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம வச்சிடலாம், இது நமக்கு தேவையில்லை. தென் டைசன் அழகாக பேர் போட்டு சூப்பராக ஒரு கவர் மாதிரி ஒரு பிளேட் இருக்குது. ஸோ நம்ம இதை கீழே வச்சுட்டு இது மேலே கூட நம்ம யூஸ் பண்ணிவிட்டு டைசனை வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கவர் இருக்குது. தென் வந்து இதுக்கு ப்ராடக்ட் உள்ளே இருக்குது. அதுக்கு மேலே வந்து இது உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு, ஸோ இதுவுமே ப்ராடக்ட் ஷேக் ஆகி கீழே விழக்கூடாதுன்னு இது மாதிரி அழகாக ஒரு கேப் போட்டு வச்சுருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்குன்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஸோ இதை ஹவ் டு யூஸ் மாதிரி இது என்ன லாங்குவேஜ்னு எனக்கு தெரியல, சைனீஸா கொரியனான்னு தெரியல. ஸோ இங்கே இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. ஹோல்டு செக்ஷன் ஆஃப் டேம்ப் ஹேர். ஸோ கொஞ்சம் ஒரு 80% ட்ரையான அந்த 20% வெட்டான ஹேரில் ஒரு 10 சென்டிமீட்டர்ஸ் ரூட்லேருந்து 10 சென்டிமீட்டர்ஸ் கீழே இருக்கணும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படி எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சும்ல. ஸோ இது அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ப்ராடக்டை பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். இது வந்து ஹேண்டில் அண்ட் இது வந்து ட்ரையர். நான் எடுத்து காட்டுறேன், ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அண்ட் இது ரெண்டுமே வந்து பிக் கர்ல்ஸ், கொஞ்சம் பெருசாக டாங்ஸ் வர்றதுக்கு. இது ரெண்டும் வந்து மினியேச்சர், சின்ன டாங்ஸ் வர்றதுக்கு. இது ரெண்டும் பேடல் ப்ரஷ். ஸோ நம்ம நார்மலாக சிக் எடுப்போம்ல, ப்ரஷ்ஷில் எடுப்போம்ல, ஃப்ளாட் ப்ரஷ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுலேயே 2 கைண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ப்ளோ ட்ரையர் அஃப்கோர்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி எப்படி பார்க்கலாம். ஸோ ஒயருக்கு வந்து அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஹோல்டர் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்படி பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும். ஒயர் வந்து கீழே இருக்குது. ஸோ நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம இப்படி ஓரமாக வச்சுக்கலாம். ஸோ ஒயர் எடுக்கிறேன். நல்லா ஒயர் வந்து லென்த்தியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கிட்டத்தில் தான் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் பண்ண வேண்டாம். போட்டுட்டு நல்லாவே ஒயர் நல்லா லென்த்தியாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ராடக்டை நான் வந்து சென்னையில் வாங்கினேன். நான் வாங்கினது சிங்கப்பூரில். ஸோ எனக்கு எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து கொடுத்ததுனால ப்ளக் பாயிண்ட் வந்து அந்த பின் தான் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஆர்டர் பண்ணி இங்கே வாங்கும்போது உங்களுக்கு இந்தியன் பின் என்னவோ அந்த 3 பின் வருது. ஸோ இதுக்காக நான் வந்து அடாப்டர் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இது எங்கேனாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயமும் என்னென்னா, இது வந்து ரெட் கலர் எடிஷன். இது நான் அங்கேருந்து லிமிட்டட் எடிஷனில் தான் இந்த ரெட் விட்டாங்க. நான் ரெட் எடுத்தேன். இங்கே உங்களுக்கு வந்து பிங்க் தான் அவைலபிளில் இருக்கும். ஸோ அதுவுமே சூப்பரான கலராக தான் இருக்கும். இப்போ நம்ம ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதுதான் வந்து ஹேண்டில். இதை வச்சு தான் நீங்கள் பேஸ் கையில் பிடிச்சிட்டு இதில் நம்ம வந்து ஒரு டூலாக ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். பேக் சைடில் பார்த்திங்கன்னா இது லாக். இதை டவுன் பண்ணிவிட்டு இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம இதை வந்து டவுன் பண்ணிவிட்டு இதை எடுத்தோன்னா லாக் அன்லாக் ஆகிடும். அகெயின் ஃபிக்ஸ் பண்ணால் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் லாக் பட்டன் இதுக்கு. அண்ட் வந்து இதுலேயே உங்களுக்கு சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள். அண்ட் இது வந்து ஆன் பட்டன். இதுதான் பவர் பட்டன். ஆக்சுவலி இது ஒரு பாயிண்ட் ஏற்றணுன்னா ஆன் ஆகும். இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அது எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். அண்ட் இது வந்து ஏர் ஃப்ளோ, உங்களுக்கு எவ்வளோ ஏர் வரும்
அப்படிங்கிறது தான் இது வரும். 0.1 0.23 அப்படின்னு சொல்லிட்டு 3 டாட் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஏர் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹீட்டு. கீழே இருக்கிறது இந்த பட்டன் வந்து எதுக்குன்னா ரொம்ப கூலிங்கான ஏர் வரும். நார்மலாக நம்மளுக்கு இப்போ சுற்றி ஃபேன் போட்டால் வரும்ல, அந்த மாதிரி ப்ளோ வந்து இதில் கிடைக்கும். ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா லைட் ஹீட் வந்து அதில் வரும். 2 பாயிண்ட் எடுத்திங்கன்னா ஃபுல் ஹீட்டில் வரும். நீங்கள் டக்குன்னு பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்வேன். அண்டு இந்த பாயிண்ட் முடிச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்டு இது வழியாக தான் உங்களுக்கு ஏரை வந்து புல் பண்ணி இழுத்து இது வழியாக உங்களுக்கு ஏர் வந்து நம்மளுக்கு வெளியே கொடுக்கும். நம்மளுக்கு இங்கே என்ன டெம்பரேச்சர் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது மாற்றி கொடுக்கும். ஸோ இதில் வந்து இன்னொரு பட்டனும் இருக்குது. இது வந்து நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த டைசன்னு கீழே இருக்குது இல்லையா, இங்கே ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்குது இல்லையா, இது வந்து உங்களுக்கு பவர் இண்டிகேஷன் லைட். அது ஆக்சுவலி உங்களுக்கு லோ வோல்டேஜ் இருந்தாவோ இல்லை பவர் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருந்தாவோ இங்கே வந்து ஒரு லைட் பிளிங்க் ஆகும். ஸோ அது வந்து லோ வோல்டேஜில் இருக்குது. உங்கள் மிஷினுக்கு எதுவுமே ஆகாது. ஒரு இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு அலர்ட் கொடுக்கும். இந்த மாதிரி லோ பவராக இருக்குது, நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரி கொடுக்கும். அண்டு இதில் தான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஏரை இழுத்து கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு ஏரை இழுக்கும் போது என்ன ஆகும்னா இதுக்குள்ளே வந்து ஒரு மைக்ரோ நெட் மாதிரி இருக்குது. இது வந்து இழுக்கும்போது அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து இந்த ஹோல்குள்ளே வந்து மாட்டிக்கும். ஸோ இது வழியாக உங்களுக்கு டஸ்ட் இருந்தால் வராது இல்லையா, இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நான் சொல்ல மறந்துட்டேன், இதுதான் அந்த டூல். இதில் பார்த்தீங்கன்னா குட்டியாக ப்ரஷஸ் நிறையா இருக்குது பாருங்கள், தெரியுதா? இந்த ப்ரஷ்ஷை வச்சு தான் நம்ம இதை க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, ஸோ இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இதை ஒயர்க்குள்ளே இப்படி விட்டுட்டு இது அந்த பொசிஷனுக்கு வச்சோடனே இது லாக் ஆகிடுது பாருங்கள். இப்படி வச்சு லெஃப்ட் ரைட் அவ்வளோதான், போயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு அது தேவைப்படுதோ அந்த டஸ்ட் இருக்கும், நீங்கள் அப்போல்லாம் அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ரிமூவபிளும் கூட. இதை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இழுத்திங்கனாலே இது வந்துடுது. ஸோ இங்கேயும் நீங்கள் அதே மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கிச்சு, அவ்வளோதான். ஸோ இதுதான் ஹேண்டலில் இருக்கிறது. இது நெக்ஸ்ட் வந்து ட்ரையர். இதுதான் வந்து ப்ளோ ட்ரை. இது மாதிரி நிறைய அமேசானில் வந்துருச்சு. ரிப்ளிகா மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய இது வந்துருச்சு. நான் இதே ஒரு பேட்டர்னில் பிங்க்கில் வந்து ஒரு நார்மல் ஹேண்டில் ட்ரையர் வாங்கினேன். பட் அதோட இதில் பவர் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த வழியாக தான் உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வரும், சரிங்களா? நீங்கள் இதுதான் வந்து ஃபிக்ஸிங் பாயிண்ட்டு. இதில் ஒரு 4 லாக் மாதிரி இருக்குது. நீங்கள் வச்சிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். செகண்ட் ஒன் வந்து டாங்ஸ். இது வந்து சின்ன சைஸ். இது ஆக்சுவலி இது குட்டியாக இருக்கும். இது ஒன்று ரைட் சைடு வரும், ஒன்று லெஃப்ட் சைடு வரும். இந்த மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் இந்த ஆங்கிளில் வந்து ஹேரை இப்படி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆனில் இருக்கும்போது உங்களுக்கு அதுவே ரேப் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் போதுமே தவிர ஹேண்டில் பிடிச்சிட்டு நீங்கள் வச்சு சுற்றலாம் வேண்டாம். நம்ம டாங்ஸில் சுற்றுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த ஏர் ஃப்ளோவில் அதுவே வந்து ரோல் பண்ணிக்கும். ஸோ இது ஒன்று ரைட் ஒன்று லெஃப்ட் ஒன்று வரும். இதுலேயே வந்து பெரிய சைஸ். உங்களுக்கு பெரிய சைஸ் பண்ணணும், பெரிய டாங்ஸ் பண்ணணும்னா இது இதில் பண்ணலாம், இல்லைன்னா அதில் பண்ணலாம். உங்களுக்கு சைஸ் நான் காட்டுறேன். சைஸ் தெரியுதா? இது பெருசு, இது சின்னது. தென் வந்து பேடில் ப்ரஷ் இருக்குது. இந்த ப்ரஷ்ஷில் வந்து நம்ம நார்மலாக சீப்பு வச்சு சீவும்ல, அதுக்கு பதிலாக நம்ம ஃப்ளாட்டாக வந்து ஹேரை கொண்டு வரணும். இப்போ நார்மலாக நம்ம குளிச்சுட்டு வந்து ட்ரை ஆச்சுன்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் வேவ்ஸியாக இருக்கும்ல, அந்த வேவ்ஸ் இல்லாமல் நார்மலாகவே அந்த ஸ்ட்ரெயிட் லுக் கொண்டு வரதுக்காக இந்த ப்ரஷ் வந்து நீங்கள் ரொம்ப மூவ் பண்ணலாம் வேண்டாம், வச்சுட்டாலே அதுவே மூவபிள் தான், தெரியுதா? ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி மூவபிள் ஆகிக்கும். ஸோ இது அது ஒன்று. ஸோ அதுலேயே இன்னொரு ப்ரஷ்ஷும் இருக்குது. இதில் வந்து சில மசாஜர் மாதிரி அந்த குட்டியாக அந்த ரெட் டாட்ஸ் வச்சு, இதுவும் அதே மாதிரி ஃப்ளெக்சிபிள் தான், நல்லாயிருக்கு. ஸோ இது லாக் சைட், சேம் திங், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பேஸு. அண்ட் இது எல்லாருக்கும் மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சலூன் போயிருந்தீங்க, ஹேர் கட் பண்ணியிருப்பீங்க, ஹேர் வாஷ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கலரிங் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாக ஹேர் எதில் செட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை சீப்பை வச்சுட்டு இதில் வந்து ப்ளோ ட்ரை வந்து சுற்றி ட்ரையரை வச்சு இப்படி இழுப்பாங்க, தெரியுமா? உங்களுக்கு டைட்டாக வச்சு இழுத்தானா இதோட அந்த ப்ளோ ட்ரை ஆனால் ஸ்ட்ரைட்டாகவும் எண்டு வந்து கர்லி வந்து அது நிற்கும்.
ஸோ இது தனியாக கொடுத்துருக்காங்க. பட் இது நம்ம ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். உங்களுக்கு அடுத்ததில் சொல்கிறேன் நான். இது வைக்கிறதுக்குன்னே ஆக்சுவலி இது ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து எல்லாத்தையும் பற்றக்கூடாது, சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி இருக்காது ஆக்சுவலாக உள்ள. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் ட்ரையர் போடுறேன். ட்ரையரோட இதுதான் வந்து ஏர் ஃப்ளோ வர்றது. இதை நான் என்ன ஃபேஸ் பண்ணி வச்சு இப்படி போடுறேன். நான் லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணவே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, லாக் ஆகிடுச்சு. வெளியில் பாருங்கள். இப்போ நான் ரிமூவ் பண்ணோன்னா இந்த லாக் பட்டன் இருக்கு இல்லையா, இதை வந்து டவுனில் இழுத்தேன்னா வந்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், டர்ன் பண்ண வேணாம், ட்விஸ்ட் பண்ண வேணாம், எதுவுமே வேண்டாம். திருப்பி நான் அப்படியே வச்சு ஃபிக்ஸ், முடிஞ்சு. வரல பாருங்கள். இப்போ நான் வந்து இதை ஆன் பண்ணுறேன். இந்த பட்டன் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம வந்து ஃபுல் ஹீட்டில் வைக்கிறோம், இல்லை ஒரு பாயிண்ட் ஹீட்டில் வச்சுட்டு ஃபுல் ப்ளோவில் வைக்கிறேன். ஃபுல் வேண்டாம், நம்பர் 2ல் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆன் பண்ணி ஹீட்டு போயிட்டே இருக்குது. இப்போ ரொம்ப ஓவராக ஹீட் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த ஆன் பட்டன் இருக்குல்ல, இதையுமே நீங்கள் ஃபுல் அப் பண்ணிங்கன்னா கூலிங் ஏர் வர ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ இதில் அதுவுமே இருக்குது. நீங்கள் டக்குன்னு கூல் பட்டனை இறக்கிட்டு இந்த டெம்பரேச்சர் மாற்றணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் புஷ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ஏர் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் உங்களுக்கு அது போட்டு காட்டுறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, இப்போ இதெல்லாமே ஃபுல் ஆஃபில் இருக்கு இல்லையா, இப்போ நான் வந்து டெம்பரேச்சர் வந்து 0.1ல் வச்சுருக்கேன். அதாவது டெம்பரேச்சர் வந்து கூலில் தான் இருக்குது, ஏரோட ஃப்ளோவும் 1ல் தான் இருக்குது. சரியா? நான் ஆன் பண்ணுறேன். ரொம்ப நாய்ஸ் கூட அந்தளவுக்கு இருக்காது. சரிதா? உங்களுக்கு ஹேரோட ஃப்ளோ வந்து என் ஃபேஸில் நான் வைக்கிறேன். என்னோடய ஹேரோட ஃப்ளோவில் இப்போ உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்பர் 1ல் இருக்குது. இப்போ நான் 2க்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். சேம் கூலிங்கில் தான் இருக்குது, ஹீட் நான் போடலை. இது வந்து நம்பர் 2. இப்போ நான் வந்து ஃபுல் அந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த 3rd பாயிண்ட்டில் வைக்கிறேன். ஃபுல் ஃப்ளோவில் வைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். தெரியுதா? இப்போ நான் 0.2க்கு வைக்கிறேன். 0.1. ஸோ அந்த ஏரோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னா பயங்கர சில்லுன்னு வருது எனக்கு காற்று. இப்போ நல்லா இழுத்து அது கொடுக்குது. சரிங்களா? நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன கேர்ள் பண்ணுறேன். இது வந்து ஒன்றுமே இல்லை, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணோன்னே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. ஷேப் முதற்கொண்டு ரொம்ப அந்த ஃப்ளாரில் ஒரு பூவோட அந்த ஷேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாயிண்ட் அப்படியே விட்டு அந்த பட்டோட ஷேப் மாதிரி வருது. ஸோ நம்மளுக்கு இங்கே ஹீட்டாக இருக்கிறதுனால நம்ம இதை பிடிச்சோன்னா நம்மளுக்கு ஹீட்டு கூட தெரியாது. ஸோ இதை ஆன் பண்ணோடனே இது சுற்றும். மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் நம்ம உட்காந்து சுற்றிட்டுலாம் இருக்கணும்ல, அப்படிலாம் இது பண்ண தேவையில்லை. சுற்றவும் சுற்றாது, இது அப்படியே தான் இருக்கும். நம்ம ஹேர் வச்சா ஆட்டோமேட்டிக்காக அதை சுற்றிக்கும். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஒரு பாயிண்ட் ஹீட் வைக்கிறேன். ஃப்ளோவும் நம்பர் 2ல் வச்சுருக்கேன். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஆக்சுவலி இதை சுற்றி இருக்குல்ல, இந்த இது நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் வருது பாருங்கள். இந்த மோல்டு இருக்கா, அந்த மோல்டுக்கு நடுவில் இந்த ரெட் கலர் கோடு தெரியுதா, இதுக்குள்ளே இருந்து உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வருது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், அந்த ஹேரோட அந்த நம்ம ஹீட்டை வச்சோன்னா அந்த ஹீட்டு வந்து நம்ம என்ன மோல்டில் வச்சுருக்கோமோ அது அப்படியே செட் ஆகிடுது. ஸோ அதுதான் கான்செப்ட்டு. நான் ஒரே ஒரு லேயர் பண்ணுறேன். நான் அது வைக்கிறேன், அவ்வளோதான். அதுவே சுற்றிக்கிச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுவே கேர்ள் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அந்த சின்ன ஒரு பைட் வச்சதுக்கே இது மட்டும்தான் வச்சேன். இது அப்படியே கேர்ள் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது அவ்வளோதான். எவ்வளோ நேரம் ஸ்டே ஆகும்னா டிபெண்ட்ஸ், நீங்கள் போகிற இடத்த பொறுத்து. உங்களுக்கு ஸ்வெட் ஆச்சுன்னா கொஞ்சம் லூஸ் ஆகும் கேர்ள்ஸு. ஸ்ப்ரே பண்ணி செட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி தான் லாங் பண்ணுறதும் பெருசோடதும் அதே மாதிரி தான் வரும். ஸோ பேடல் ப்ரஷ் இது எப்படின்னா அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தெரியுதுங்களா? இதில் இந்த ஹோல்ஸ் வழியாக தான் இந்த சைட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சைட்ஸ் வழியாக தான் உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வந்து ஃபோர்ஸாக வருது. ஸோ அதை அப்படியே நீங்கள் வச்சுட்டு ஹேரில் வச்சுட்டு இப்படி இழுக்கும்போது அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்டபிள் ஆகிடுது. ஸோ நீங்கள் அப்படியே ஃப்ளாட் ஆகிடும் உங்களுக்கு ஹேர் வந்து. ஸோ இது ஒன்று. இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இதுவும் அதே தான்.
இதை நீங்கள் வச்சுட்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டு நான் பண்ணி காட்டுவேன். அந்த பவுன்ஸ் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம செல்ஃபாகவே பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு விஷயம். சேம் இதுவும் அதே கைண்ட் ஆஃப் தான், அந்த பேடல் ப்ரஷ் மாதிரி தான் இதுவும். நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு நல்லா பவுன்ஸியாக ஃப்ரீயாக கிடைக்கும், அதில் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஃபைனலி இதுதான் டைசன் அன்பாக்சிங். ஓகேவா? இது நான் வந்து என்ன ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போது மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. நான் வாங்கும்போது அரௌண்ட் 40+ வாங்கினேன். இப்போ வந்து உங்களுக்கு 38,900 37,900 அந்த ரேட்டுக்கு வருது. நீங்கள் அமேசானில் இருக்குது, இல்லை நிறைய டைசன் ஷோரூம்ஸ் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா மேபி கொஞ்சம் ரேட்ஸ் கம்மியாகவும் வாய்ப்பும் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இது வந்து ரேப்பர் மட்டும்தான். அது வந்து உங்களுக்கு அயனிங் மிஷின் இதில் தனியாக வரும். அது மட்டும் சிங்கிள் காஸ்ட்டே வந்து உங்களுக்கு 40 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். அயனிங் மிஷின் அது இன்னுமே வந்து உங்களுக்கு ஹேருக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சொன்ன மாதிரி வேக்யூம்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் 3 ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ணதில்லை. நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செல்ஃப்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் டக்குன்னு கிளம்பணுன்னா இதில் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் பண்ணாலே சூப்பராக ஒரு ஹேர் செட் பண்ணிட்டு ஸ்மூத்தாக அழகாக போயிட்டே இருக்கலாம். ஸோ பண்ணுறதே தெரியாது. இதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டை வச்சு என்னோடய ஹேருக்கு எப்படி ஒரு ரேப் பண்ணி காட்டுறது, ஹேர் வாஷ்க்கு அப்புறம் நான் எப்படி அது 20 மினிட்ஸில் நான் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிறேன், ஹேரை எவ்வளோ நான் அழகாக செட் பண்ணுறேன்றதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Thanks for watching IBC Mangai. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, B.Tech Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. லிப் டிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ மோஸ்ட்லி லிப் பிக்மெண்டேஷன் வந்து நம்ம பார்க்குற மாதிரி வந்து இருக்காது. ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்க இல்லையா, ஒரு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இமீடியட்டாக இருக்குது. ஆமாம். ஸோ அதே